இப்போ வந்து நம்ம கட்லா மீன் குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாங்க. கட்லா மீன் குழம்பு செய்யறதுக்கு 1.5 கிலோ எடுத்துருக்கிறேங்க. இதுல 3/4 கிலோ வந்து நான் குழம்புல போட போறேன். மீதி இருக்கிற பீஸ் எல்லாம் வந்து நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது ஊற வச்சு வச்சுக்கிறது ஒரு ஓரமா இருக்கட்டும். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். பேன்ல 2 டீஸ்பூன் வந்து கடலை எண்ணெய் ஊற்றி இருக்கிறேங்க. எண்ணெய் சூடாகட்டும். 100 கிராம் சின்ன வெங்காயம், ஒரு 6 பல் பூண்டு, 1 டீஸ்பூன் சீரகம், ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம். தாளிப்புக்கு நம்ம வெந்தயம் சேர்த்துவோங்க. கொஞ்சமா கருவேப்பிலைங்க. பாருங்க வெங்காயம் வந்து ஒரு 50% நல்லா வதங்கிடுச்சு. அடுத்தது நம்ம தக்காளி சேர்த்துக்கலாங்க. ஒரு 3 தக்காளி நறுக்கி வச்சிருக்கேன். 1 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ தக்காளி வதங்கிட்டு இருக்கு. இது கூட தேங்காய் சேர்த்துக்கலாங்க. தேங்காயை சின்ன சின்ன பீஸா நறுக்கி வச்சிருக்கிறேன். முதலே சேர்த்திட்டோம்னா நல்லா வதங்கிக்கும். இப்போ இதெல்லாம் வதங்கிடுச்சுங்க. மல்லித்தூள் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பு சிம்ல வச்சுட்டு ஒரு 3 டீஸ்பூன் வந்து மல்லித்தூள் சேர்த்துக்கலாங்க. அடுத்தது தனி மிளகாத்தூள் ஒரு 1.5 டீஸ்பூன். மிளகாய் மல்லித்தூள் சேர்த்தியாச்சுங்க. ஒரே ஒரு நிமிஷம் மீடியமான ஃப்ளேம்ல வதக்கிக்கலாம். ரெடி ஆயிடுச்சுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இதை ஆற வச்சு நல்லா நைஸா அரைச்சு எடுத்து வந்துக்கலாம். குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாங்க. குழம்பு செய்யறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் வந்து கடலை எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ தாளிப்பு சேர்த்துக்கலாங்க. 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 150 கிராம் சின்ன வெங்காயத்தை நறுக்கி வச்சிருக்கிறேன். சேர்த்துக்கலாங்க. எப்பவுமே இந்த குழம்புகளுக்கெல்லாம் வந்து முடிஞ்ச அளவுக்கு சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுங்க. அப்போதான் குழம்பு டேஸ்டா இருக்கும். கிடாமையும் இருக்கும். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் பாருங்க பாதி வதங்கிடுச்சுங்க. அடுத்தது வந்து நம்ம புளி கரைச்சி வச்சிருக்கிறோம். அதாவது ஒரு லெமன் சைஸ் புளியை கரைச்சி வச்சிருக்கிறோம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள். இதை நல்லா கலந்து விட்டுலாங்க. கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிச்சு வருத்துங்க. புளியோட பச்சை வாசனை போகட்டும். இப்போ புளியோட பச்சை வாசனை போயிடுச்சுங்க. நம்ம மசாலா அரைச்சோம் பார்த்தீங்களா, அதை தண்ணி ஊற்றி கலக்கி வச்சிருக்கிறேன். இதில் சேர்த்துக்கலாங்க. ஏற்கனவே மசாலாவோட தண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. குழம்பு பாருங்க இந்த பதத்தில் இருக்கு. கொதிச்சு வரும்போது கொஞ்சம் கெட்டியாகும். சரிங்களா? இப்ப மூடி போட்டுடலாங்க. குழம்பு கொதிக்கிறதுக்கு 4 நிமிஷம் ஆகும். கொதிச்சு வரும். குழம்பு கொஞ்சம் திக்காயிடுச்சுங்க. இப்ப நம்ம மீன் போட்டோம்னா இன்னி கொதிச்சு வரும்போது இன்னும் கொஞ்சம் திக்காயிடும். மீனெல்லாம் சேர்த்தியாச்சுங்க. லைட்டா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மீனெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் உடையாது. இருந்தாலும் பார்த்தே நம்ம கலக்கி வச்சுக்கோம். சரிங்களா? ஒரு அதிகபட்சம் 4 நிமிஷம் மீடியமான ஃப்ளேம்ல. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சுங்க. சிம்பிள் இருந்து அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. நல்ல கமகமன வாசனையோட மீன் குழம்பு ரெடிங்க. கட்லா மீன் குழம்பு ரெடி. கொஞ்சமா மல்லி இலை தூவிக்கலாம். அவ்வளவுதாங்க. ஒரு அருமையான கட்லா மீன் குழம்பு ரெடிங்க. நல்ல ஒரு காரம் வந்து அளவா இருக்கும். சாப்பிட்றதுக்கும் சூப்பரா இருக்கும். நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். இதே